வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடபிள்யூஎம் ஸ்பின்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஏடபிள்யூஎம் ஸ்பின்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்துருக்குல பாண்டா ஏடபிள்யூஎம் அதுதான். மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த தமிழை பார்த்துட்டு யாரும் என்னடா எப்படி பண்ணியிருக்கானேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு தமிழை எடிட் பண்ண தெரியாது. உங்கள் இருக்காது தமிழை எடிட் பண்ண தெரியும்னா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் எப்படி எடிட் பண்ணணுமோ எனக்கு சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்க. நான் எடிட் பண்ண கற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் எடிட் பண்ண தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்துக்கு மட்டும். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்பின்னிங் வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட்டும் கொடுத்துருக்கான், அப்புறம் இதுவும் கொடுத்துருக்கான். ப்ரோ நம்மகிட்ட கொடுத்தாரே, ப்ரோ இது மாதிரி ஸ்பின் பண்ணுங்கள், ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட் இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டு விடுவோம். ஃபஸ்ட்டு 90 டைமண்டை போட்டு விட்டாச்சு. என்ன கொடுக்குறான், என்னடா 8 தாங்க கொடுத்துருக்குறான். ஐயோ, ஸ்கேமிங் வந்துட்டு போலாங்க. ஐயா. சரி, ஒரே ஒரு ஸ்பின்னாக போட்டு விடுவோம் இதில். சரி, இப்போ திருப்பி நம்ம ஏடபிள்யூஎம்குள்ளே போனால் ஓகே. கொடுங்கடா அடி. நாளைக்கு தொட்டாச்சு, கொடுத்தா நல்லாயிருக்கும் டக்குன்னு, ரொம்ப இழுத்தடிக்காமல். என்னடா இங்கே 2 ஒன்றுலேயே இருக்கிறானுவான். மறுபடியும் 8 தான் கொடுக்குறானுங்க. இன்னும் ஒரே 1 கொடுக்குறான். ஐயா கரினா காரன் நாயே. ஏன்னா மக்களை, என்ன மக்கள் இது? இந்த வேண்டாம் யாரும் கையை வச்சிடாதீங்க, நான் சொல்கிறது கேட்டுக்குங்க. நான் அந்த வீடியோ போடுறப்ப இந்த ஈவெண்ட் போயிட்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தரல, ஏன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஆகுதுன்னு கோச்சிக்காதீங்க இந்த ஈவெண்ட் மட்டும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி கவர் பண்ணி வீடியோ போட பார்க்குறேன். ஓகே, சரி, நமக்கு எந்த ஏடபிள்யூஎம் கொடுத்தாலும் சரி, என்கிட்ட இல்லாத ஏடபிள்யூமாக கொடுங்க. எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. அடுத்து அது வேறு விஷயம். சரி, கொஞ்சம் ஸ்பின்னிங்கே போடுவோம் நம்ம. ஆனால் மெயின் ஐடி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் ஈவெண்ட்டோட மைண்ட் செட்டே இல்லை. அதிசயமாக நமக்கு அந்த அரைவல் அனிமேஷன் கொடுத்ததுன்னா பெரிய மேட்டராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்பின்லேயே. ஓகே, சரி, நம்ம ஸ்பின்னும் போட்டுக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் கொடுக்குறானா பாருங்கள், மனுஷன் கரையிறானா இப்படி பண்ணுறானே. எப்பா 123 சேர்ந்துருச்சிங்க 50ல் இருந்தது. ஐயோ, டோக்கன் டைமண்ட் முடிய போகுது. சரி, கொஞ்சம் டைமண்ட் டாப் பண்ணிக்கலாம். சரி, மறக்காமல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லிட்டேன், மறுபடியும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, 500 டைமண்ட் டாப் பண்ணியாச்சு. சரி, திருப்பி ஒரு ஸ்பின்னிங்கே போடுவோம். போட்டு கெட்டுன்னு கொடுத்தா தான் கெட்டு நம்ம கொடுப்பான்னு நம்பிக்கை. சரி, ஓகே. கொஞ்சம் ஏதாவது சத்தம் கேட்டால் கோச்சிக்காதீங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ரூம்குள்ளேருந்து கொடுத்தா குடோன்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வெளியேருந்து கொடுக்குறேன். வெளிலேருந்து கொடுத்தா லைட்டாக மழை தண்ணி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். அது கேட்காம கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க. சரி, நம்ம டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுப்போம் போல். அவங்க ஃப்ரீயாக கொடுத்த பாடு இல்லை. சரிப்பா, 10 கொடுத்துட்டாங்க நமக்கு, பரவாயில்ல. இது மாதிரி 10 கொடுத்தாலும் சரி. 1 2 தான் பாருங்க, சொல்லலை. இப்போ பாருங்க மொத்தம் எத்தனை, 6 கொடுத்துருக்கான். எதுக்கு? ஐயோ, டேய் ஆமாங்க, 6 கரெக்டாக இருக்கிறேன். ஐயா ஒரு மைக்கு வச்சுட்டு வாங்கணும். சத்தம் எனக்கு ஃபோனுக்கு கரெக்டாக கேட்டாலும் உங்கள் ஃபோனுக்குலாம் எப்படின்னு தரல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மைக் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி, ஓகேவா? மைக்கு எவ்வளோ பார்க்கணுன்னு தெரில எனக்கு. பார்ப்போம் ஏதாச்சும் கம்பெனி. சரி, ஓகே. ஏங்க இப்போ டாப் பண்ண டைமண்ட் மொத்தம் போச்சுங்க. ஐயோ, திருப்பி ஒரு 400. என்ன இது? போட்டுருவோமா? போட்டாச்சு, போங்க. நல்லா ஏமாத்துறாங்க, கரையிறாங்க பாருங்க, கரைச்சி விட்றாங்க. ஐயோ. சரி, மறுபடியும் அந்த பாண்டாவை தொட்டு பாண்டா கெட்டுன்னு கொடுத்து எப்படியாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம். ஏய் என்னடா காரினா 2 கொடுக்குற. இந்த 10 இருக்குது எதுக்கு? ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாதான் என்ன, ஏதாச்சும் ஒரு கண்ணை ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாலும் நமக்கு லக்கு தாங்க. ஐயோ, ஒன்றா தராங்க. ஏங்க யாருமே இந்த ஈவெண்ட் சைடு வராதிங்க, சொன்னால் புரிஞ்சுக்கங்க. ஐயோ. ஏய் அடப்போங்க, இவன் கொடுக்க மாட்டான் போல. தேவையில்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கையை வச்சாச்சு போல. 200 டோக்கன் தொட்டாச்சுங்க. இப்போ 206, கொஞ்சம் தான். 19 டோக்கன் தான் தேவைப்படுது இன்னும். ஐயா விட்றா. ஐயோ, டைமண்ட்லாம் கரையுது. 20 ரூபா தான் பண்ண முடியுமா? சரி, பண்ணுவோம். 20 ரூபா தான். டேய், ஆமாம், மொத்தமாக பண்ணையிலே கொடுக்கல. ஆஹா, டைமண்ட் டாப் பண்ண சொல்லுது. ஓ, நம்ம 5 ஸ்பின்னை கொடுத்துட்டோமா? 5 ஸ்பின்னை தெரியாமல் கொடுத்துட்டேன். சரி, 2 கொடுக்காதீங்கடா. டேய் கண்ணா, 6 தாங்க இருக்கு. ஐயோ, போச்சுங்க. திருப்பி டாப் பண்ண விட்டாங்களே. யாருமே இந்த ஈவெண்ட் பக்கத்து வராதிங்க, மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
2500 டைமண்டுக்கு மேலே போயிடுச்சு. பர்மனெண்ட்டாக அதில் இடையில கூட ஒன்றும் கொடுக்கல. ஐயோ ஸ்கேமுங்க. ஐயோ ஒன்றுமே கிடையாது, ஸ்கேமு இந்த ஈவெண்ட்டு. சே லக்கில் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், இந்த ஐடிக்கு கொடுக்கல. சரி இந்த பண்டிகள்லாம் எடுத்துருக்கோம் கிடைக்கல. சே மனுஷன் பாவம், எதெல்லாம் விட்டு நீ கத்த போகிறான் அந்த ஆள். ஓகே சரி நம்ம ஸ்பின்னை திருப்பி போடுவோமா? ஐயோ எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது டாப்அப் பண்ணுறதுக்கு. சரி பண்ணியாச்சு, சரி போட்டுருவோம். ஐயோ 3 தான் கொடுக்குறான். ஐயோ விட்றா டேய் 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 ஏன்டா இப்படி. இன்னும் 2 ஸ்பின்னு தாங்க. ஐயோ கரைகிறானா அவன். ஒன்னே ஒன்று. சரி முடிஞ்சு ஃபைனல் ஸ்பின்னரு என்ன கொடுக்குறானா? இன்னும் 5 டோக்கன் தேவைப்படுது. சரி திருப்பி டாப் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி இப்போ ஏதாச்சும் கொடுக்குறானா? கொடுறா டே 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 சென்டரில் கொடுறா. 2 கொடுத்துருக்காங்க. ஐயா ஈவன் சைடு யாரும் வராதிங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். கன்று பவரும் அந்தளவுக்கு இருக்க மாதிரி எனக்கு தரல. ரேட் ஆஃப் ஃபயர் பரவாயில்ல, ரேட் ஆஃப் ஃபயர் ஒர்த்து தான். நம்ம சும்மாவே கொடுத்தோம். சரி ஓகே நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. பார்த்துக்கங்கப்பா இதுதான் பாண்ட வேறு விளையாமே. வேறு என்ன கன்று இருக்குது? A94 இருக்குது. இந்த இடமும் நல்லா இருக்குது. A94 நல்லா தான் இருக்குது. இதில் கையை வச்சோன்னா பத்துக்குன்னு அது அந்த AW மூங்கில் AW எடுக்க முடியாது. சரி ஒரு ட்ரை அவுட்டு கொடுத்து பார்ப்போமா? சரி ஓகே ஒரு ட்ரை அவுட்டு கொடுத்து ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி மறக்காமல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டைமண்ட் போயிருக்குன்ட்டு. சரி வீடியோ 9 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு போல். ஆமாம் 9 நிமிஷத்துக்கு தான் வருதுங்க வீடியோ. அம்மா கூப்பை மண்டையில் வச்சு தான் அடிப்போம் நாங்களாம். அதுவும் தடவி தான் அடிப்போம் கஷ்டப்பட்டு. விளையாட தெரியாமல் இருக்கேன். ஒரே விஷயம் தெரியுமா, அந்த இதில் அவர் நல்ல பிளேயரு, AWலாம் சூப்பராக அடிப்பார். நமக்கு தான் அடிக்க தெரியாது. சரி ஃபைனலாக நம்ம AW எடுத்தாச்சு, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கொடுத்துட்டோம். சரி ஓகே வந்து நம்ம எடுத்தாச்சு. நீங்கள் யாரும் எடுக்காதீங்க, இந்த ஈவெண்ட் சைடு வந்துடாதீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வரமாட்டீங்க நம்புகிறேன். சரி ஓகே AWM பார்த்துக்கங்க, நம்ம AWM. சரி எக்யூப் பண்ணியாச்சு. ஐயோ காசு போச்சே. சரி எக்யூப் பண்ணிட்டு வந்துடலாமா? பாடியப்பா ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கான் வேற. சரி சரி எதுக்கு காசு கொடுத்துருக்கு. சரி இந்த ஈவெண்ட் லைட்டாக ஒரு கிளிக்காக கொடுத்துட்டு வந்துடலாம். ஈவெண்ட் சைடு வந்து பார்க்காம இருக்க முடியல, ஏன்னு தெரியல எனக்கு வேற. ஐயா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பிடிச்சிருக்கேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வந்து இப்போ வந்திருக்க அப்டேட்டு ஏன்னா நம்ம டீமேட் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண முடியுது. மற்றவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. நருட்டோ அப்டேட்டோட கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா நருட்டோ அப்டேட்டில் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க. சரி ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஒரு ரவுண்டு விளையாண்டு காட்டிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி ஐயா இன்னும் இதுலேயும் ஹெட் அடிக்கும் இல்லையே, நான் உள்ளே போய் எப்படி விளையாட போகிறேன்? இலை என்னடா இது? ஐயே நம்மளை படுத்தி வைக்கிறானுங்க. சரி ஒருத்தனையாச்சும் அடிக்கிறான். ஐயோ ஃபோன் வேறு லாக் ஆகுதுங்க. என்ன செத்துட்டான் அதுக்குள்ளே. இங்கே இருக்கான் ஒருத்தானா? போடு ஒரு கில்லு. அடிச்சிட்டோம். ஸ்கோப்பில் வந்து நமக்கு இது கிடைக்கிது பாருங்க, அந்த மூங்கில் குச்சி, சாரி மூங்கில் குச்சிங்கிற பாண்டா குட்டி. சரி ஓகே ஃபைனலாக வந்து நம்மளை கொண்டாங்க. சரி ஓகே நம்ம வெளில போயிடலாம். நமக்கு நமக்கு விளையாடல, அவர் விளையாடுவார் சூப்பராக. ஓகே சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சொல்லிவிடுங்கப்பா. சரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் நீங்களே சொல்லுங்கள். சரி அந்த தமிழ்லைன் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு எப்படின்னு கற்றுக் கொடுங்க. சரி நீங்களே கிரியேட் பண்ணி தரதா இருந்தாலும் பண்ணி கொடுங்க. நான் வீடியோ மட்டும் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்கள் மொபைல் நம்பரை, நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து உங்களுக்கே தெரியும் broken by 007. ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம். நம்ம ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு தமிழ்லைன் கிரியேட் பண்ண தெரியுங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை, லவ் யூ நண்பர்களே. பாய் பாய் பாய், லவ் யூ ஆல்.